நல்ல டீம், சூப்பர் டீம். டெல்லி, பஞ்சாப், SRH இந்த வரிசையில GT தான் வேற லெவல் ஆக்ஷன் தான். பட்லரை தூக்குறானுங்க பாரு 15 crore. பட்லர்லாம் சமஸ்டி சதறிட்டானே. அங்க பாருங்க, கீழே அப்படியே வாங்க பாருங்க, அப்படியே 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 ஸ்க்ரோல் பண்ணுங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, ராகுல் டெகட்டியாவே bro. ஷாருக் கான் எல்லாம் அன்அக்செப்டபிள் bro. மஹிபால் லோம்ரோர பாருங்க 1.7 crore எடுத்துருக்காங்க பாருங்க. ஷாருக் கான் வந்து அவன் நல்ல டொமஸ்டிக் ஆடுறான்டா. ஆமா, ஷாருக் கான் டொமஸ்டிக் ஆனா ஐபிஎல் பெருசா அவன ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணல. ஐபிஎல் பெருசா சான்ஸ் கிடைக்கல bro. சான்ஸ் கிடைக்கல. ஆமா bro, நீங்க மனசாட்சி இல்லாம பேசாதீங்க மாஸ் bro. கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி bro உங்க கூட. என்ன எவ்வளவு சான்ஸ் தெரியுமா தந்தானுங்க போன டைம். அவன் என்ன இல்ல, நீங்க டொமஸ்டிக்ல வந்து பாத்தீங்க அவனுக்கு பொட்டு நீங்க வெறும் ஸ்டாட்ஸ் மட்டும் வச்சு ரேட் பண்ண முடியாது bro. வந்து ஐபிஎல் bro இஸ் நாட். அது ஓகே bro. இல்ல நீ டோட்டலி டிஸ்அக்ரின்னு சொல்றீல. இப்போ போன ஒரு சீசன் மட்டும் சான்ஸ் கொடுத்துட்டா ஒரு பிளேயர் வந்து ப்ரூவ் பண்ணின்னு இருக்கா என்ன? இப்ப அதுவும் அப்படிதான் தலைவா. ஐபிஎல் இல்ல bro, அது நீங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பானோ. ஒரு ஓபனர் கமாடிட்டி அப்படி இருக்குல்ல. இப்ப அவன் ஓபனர் பிளேயர்னா நீ சொல்லலாம். நீ ஓபனிங் கரெக்ட், நீங்க ஓபனர்னா சொல்றது கரெக்ட். நீ எல்லா டைமும் போய் நீ 150 அபோவ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுன்னு சொன்னா அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எல்லா டைமும்? ஃபினிஷர் ரோலே அததானா bro. அவன் ஒரு அந்த ரோலுக்கான எனஃப் சான்சஸ் கொடுக்கணும் அவனுக்கு. ஆமா, ஒரு 3 to 4 என்னமோ கொடுத்த மாதிரி தான் இருக்கு. பட் யா உங்க பாப்போம் எப்படின்னு. எனக்கு என்னமோ கொடுத்த மாதிரி தான் இருக்கு இன்னமும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவனுக்குலாம் இந்த இவனை விட விஜய் சங்கருக்கு அதிகமா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. விஜய் சங்கர்லாம் அப்ப என்ன சொல்லுவீங்க? அவனுக்குலாம் எவ்வளவு விஷயமா அவன் எவ்வளவு போனா 14 crore போனானா bro? 11 14 crore போனானா பாருங்க. சிஎஸ்கே ஒழிக்க போறான். எழுதி வச்சுக்கோங்க. ஒழிச்சு 15 பாலுக்கு 7 அது ஒரு லோடிங் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. 15 பால் 7 ரன்ஸ் ஒரு லோடிங். சரி ஓகே, வா டீம் வந்து பாப்போம். இப்போ கில்லு பயங்கரம், சாய் சுதர்சன் பயங்கரமான. அவன் ஓகே. அவங்க ரெண்டு பேரும் சம. அனுஜ் ராவத்தும் ஓகே தான். அனுஜ் ராவத்தும் ஓகே தான். 30 க்கு ஓகே. ஆனா ஆர்சிபில ஸ்கேம் பண்ணிருந்தான். பட் ஆனா 30 lakhsக்கு ஏதாவது ஆடுவான் bro. ஆர்சிபி டீசன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணானா? உம்ராவே பண்ணாலும் ஸ்கேம் தான் bro பண்ணுவான். ஏனா அவனலாம் பண்ணனும் அந்த மாதிரி ஆர்சிபிக்குலாம். உம்ரா பண்ணாலும் ஸ்கேம் தான் பண்ணுவான். அந்த மாதிரி வடிவமைப்பு அந்த மேனேஜ்மென்ட். ஆக்சுவலா இந்த நிஷாந்த் சிந்துன்றவன் நல்ல ஆல்ரவுண்டர்ரா. நான் இவனை பத்தி நிறைய பாத்துட்டேன். பாப்போம் இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்றத பாப்போம். லாம்ரோர பத்தி தான் தெரியும். அவனும் நல்லா ஆடுவான் தான். ஓகே bro, அவன் ஒரு ஹேண்டி ஒரு 2 ஓவர் போடலாம் அவன். எனக்கு இந்த பிரசித் கிருஷ்ணாக்கு ஏறி ஏன்டா இவ்வளவு காசு கொடுத்து எடுக்கிறான்? எனக்கு அதுல உடன்படவே இல்ல. போனாங்கன்னு தெரியலனா எனக்கு நிஜமா. அவனெல்லாம் போட்டு பிரிப்பானுங்க. ஆர்ஆர் வந்து எதுக்குடா பதுக்குவான ஓவர் குடுக்கிறதுக்கே. ஆமா, சிராஜ் நல்ல பை தான். சிராஜ் வந்து அங்க ஸ்விங்கிங் கண்டிஷன் இருக்கிறதுனால சிராஜ் வந்து T20ல ஒரு ஓவர் ரேட்டட். சாரி டு சே திஸ். இல்லடா ஓகே தான்டா. பட் ஆனா அகமதாபாத்ல ஸ்விங் கண்டிஷன் ஏர்லியா இருக்கும். அந்த சி மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அந்த சி மூவ்மெண்ட் இருக்குன்றதுனால ஓகே. ஓகே, ரபாடாவும் நல்லது. ஓகே, யாரே ரபாடா? எது ரபாடா நல்ல பையா? ஆமா ஓகே என்ன ரபாடா நல்லது. ரபாடா ஓகே. ஆர்ச்சர் நம்பர் 1 டுபாக்கோனா ரபாடா நம்பர் 2. அதேதான் பிரிப்பானுங்க. இவெல்லாம் வந்தா பவுன்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 4 ஓவர் 42 ஸ்கோர். அவ்வளவுதான் ஸ்கோர் ஷாட் இவன் bro. ரபாடா கட்சிக்கிட்டே விக்கெட் எடுத்துட்டு இருந்தா bro ஒரு டைம்ல. விக்கெட் எடுக்காத மேட்சே இல்ல. அது மாதிரி நம்ம கண்டிஷனுக்கு அவன் ஓகே. கண்டிஷன் பெஸ்ட் தான். நானும் அதான் மீன் பண்றேன். நல்ல பை தான். நான் என்ன சொல்றேன், நீ வந்து ஒரு மேட்ச் சொல்லு இந்த ரன்னை இவன் டிஃபெண்ட் பண்ணிருக்கான்டான்னு. வாய்ப்பே இல்ல. அது மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் கிடையாது அவன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, ஈவன் ஹர்ஷதீப் கூட 6 ரன் 7 ரன், கார்த்திக் தியாகி கூட 6 ரன் 7 ரன்னா டிஃபெண்ட் பண்ணிருக்கான். இவன்லாம் அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணதே கிடையாது. லாஸ்ட் ஓவர் வந்தாலே ஷோரா 10 ரன்னுக்கு மேல கொடுத்துதான். மேபி தெரியல, இந்த சீமிங் கண்டிஷன்ஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். சரி, அப்படியே இந்த டீமை ரேட் பண்ணிடுறீங்களா எல்லாரும்?
நான் மும்பைக்கு ஆக்சுவலா 9.5 தான் கொடுத்தேன். மும்பை வந்து 9.5 கொடுத்தானா அது ஜோக்ஸ் அப்பார்ட். நான் மும்பைக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன்னா 7.5 8 கொடுத்துருக்கலாம். இந்த டீமுக்கு உண்மையில 9 கொடுக்கலாம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் 9 கொடுக்கலாம் இந்த டீமுக்கு. இந்த டீமுக்கு நான் வந்து 7.5 8 அந்த அளவுக்கு கொடுப்பேன். நல்லா தான் எடுத்திருக்காங்க. பவுலிங் பட்லர் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டீல். அதுக்கும் பட்லர் கில்லு சாய் சுதர்ஷனோட காம்பினேஷனே நல்லா செமையா இருக்கு பார்த்தாலே. 3 பேருமே டபுள் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். அடிக்கணும்னா கிரஷ் பண்ணணும்னாலும் கிரஷ் பண்ணுவானுங்க, நிக்கணும்னாலும் நிக்குவானுங்க. என்ன வேணாலும் அவனுங்க பண்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸ் ஆல்ரெடி. அதே மாதிரி பேக் ஆஃப் த எண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ரஷீத் கான், ராகுல் டிராவிட், ஷாருக் கான் ஹிட் பண்றதுக்கு கரெக்டா அந்தந்த பொசிஷனுக்கு கரெக்டான பிளேயர்ஸ வந்து கமாடிட்டி பிளேயர்ஸா கரெக்டா எடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு பெருசா பிடிக்காது. ஆனா ஒரு பிளேயரா பாத்தீங்கன்னா 40 பாலுக்கு 40 இருப்பான். திடீர்னு ஒரு அப்படியே கன்வர்ஷன் அப்படியே ஒரு 60 பால் 100 போயிடுவான், 80 போயிடுவான். எக்ஸாக்ட்லி அதேதான். இவன் சூப்பரா அதெல்லாம் வந்து அந்த கன்வர்ஷன் எபிலிட்டி நல்லா இருக்கும் பயங்கரமா. அதுவும் கேஎல் ராகுல் மாதிரி ஆடுற மாதிரியே இருக்கும். தெரியும் எனக்கு வருவேன். ஆனா கேஎல் ராகுல் அங்கதான் கொஞ்சம் லேக் பண்ணுவோம். ஆனா பட்லர் நிஜமா சொல்ற பட்லர் 40 பாலுக்கு 45 பாலுக்கு 40 இருந்து திடீர்னு பாத்தீங்கன்னா 65 பாலுக்கு 100 வந்துருவான். எங்க இருந்து வந்தானே தெரியாது. நம்பிக்கை ஒரு ஓகேடா இவன் பண்ணுவான்டா அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். விராட் கோலி பட்லர் எல்லாம் வந்து சேம் இது அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஆமா கிளட்ச் சரியான கிளட்ச் பிளேயர்ஸ். ஓகே, அடுத்தது மகேஷ் நீ சொல்டா. குஜராத்துக்கு எவ்வளவு ரேட் பண்ற? குஜராத் 7.5 தருவோம் bro. 7.5 out of 10. ஓகே, அதே சேம் தான். லாஸ்டா நம்மளோட ஹோம் கமிங் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு வந்து 2 பெஸ்ட் பை சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ராகுல் திரிபாதி, இன்னொன்னு வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். இது நானும் அதே சொல்றேன் bro. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு ஓவர்ரேட்டட் பை bro. பேட்டிங் நல்லா ஓவர்ரேட்டட் இருங்க bro. டிஎன்பிஎல் பாத்தீங்களா பேட்ஸ்மேனா மாறிட்டாரு. ஆஷரா பேட்ஸ்மேனா மாறிட்டாரு. ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கவே முடியாது. ஏஜ் ஃபேக்டருக்கு இன்னும் எத்தனை வருஷம் bro ஆடுவாரு bro? நான் சொல்றது கேளுங்க bro. இருங்க ஆனா நான் சொல்லிடுறேன். விளையாட போறது சேப்பாக்ல bro. அஸ்வினுக்கு சேப்பாக்ல பேட்ஸ்மேன் அஸ்வின். அது உங்களுக்கு தெரியல. அது கரெக்ட். அதனால பட் நீங்க ஒரு சிஎஸ்கே வேணா 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. பட் யா இல்ல சிஎஸ்கே தான இப்ப இருக்காரு. அதனால 7 மேட்ச் ஹோம்ல அதுல நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு செம சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருங்க வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து டீமுக்கு வந்து செமையான வேல்யூ அடிஷன், சரியான அடிஷன். நான் அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. 9.75க்கு ஓவரோன்னு தோணுது, அவ்வளவுதான். மத்தபடி சரியான வேல்யூ நான் சென்னைக்கு கரெக்ட்னு சொல்லுவேன் ப்ரோ. மத்த டீமுக்கு போனா கூட மத்த டீமுக்கு போன டைம் ராஜஸ்தானுக்கு ஃபைனல்ல தான் போனான்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கும். இந்த சென்னைக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க வேல்யூ இருக்கு. ஆக்சுவலி அது கரெக்ட். சென்னை வந்து எப்போதும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சென்னையில ஆடுற மேட்ச் தான் அவங்க மேக்ஸிமம் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சேப்பாக்ல நடக்கிற மேட்ச் வந்து வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்சுவலியா அவங்க பிக் பண்ணுவாங்க பிளேயர்ஸ். அதுதான் சொல்றேன். அந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா அஸ்வினோட பிக் கரெக்ட். எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. எனக்கு லைட்டா தூபே வந்து 12 crore உங்களுக்கு டீசென்ட்டான ஒரு ரிட்டன்ஷன் தோணுதா? ஓகே தான் ப்ரோ. அஸ்வினை பத்தி நான் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு சென்னை தான் பேசுறேன். அந்த தூபே சென்னைக்கு பண்ணதும் பார்த்தா 12 crore worth. பட் வெளிலேந்து பார்த்தா as a பிளேயரா தூபேக்கு 12 crore worth இல்ல. அது மாதிரி தான் தெரியுது எனக்கு. மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது சென்னை எப்போதுமே வந்து ஆக்ஷன்ல ஹோம் கண்டிஷனுக்கு என்ன தேவையோ, ஹோம் கண்டிஷன்ல எந்த பிளேயரை எடுத்தா வின் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. சோ அந்த விதத்துல சென்னைக்கு வந்து ஒரு தம்ஸ் அப். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அஸ்வின் வந்து 7 மேட்ச் சேப்பாக்ல இருக்க போது ஒரு பாயிண்ட், இன்னொன்னு அடுத்தது ஈடன்ல ஒண்ணு இருக்க போது, எக்ரா ஸ்டேடியம்ல ஒண்ணு இருக்க போது. சோ சாலிடா உனக்கு 14 மேட்ச்ல 9 மேட்ச் அஸ்வினோட ஹெல்ப் நமக்கு தேவை. அவன் வந்து பேட்டிங்கும் பண்ண போறான், எந்த சிச்சுவேஷன்லயும் பவுல் பண்ண போறான். லாஸ்ட் ஓவர் கொடுத்து டிஃபெண்ட் பண்ண சொல்லணுமா, பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்து விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லணுமா, பண்ண முடியும். மிடில் ஓவர்ஸ்ல டாட் போட சொல்லணுமா, போட முடியும். இல்ல குயிக்கா 3 விக்கெட் வந்துருச்சு,
4th டவுன் 5th டவுன் இறக்கி விட்டு ஸ்டாண்ட் பண்ணுன்னு சொல்லணுமா, பண்ண முடியும். அடிக்க சொல்லணுமா, அடிக்க முடியும். ஸோ எல்லா டைப்லயுமே அஸ்வின் வந்து மேட்சபிளா இருப்பான். அவனுக்கு ஆல் ஒன் அவுட் போனது கரெக்ட். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. அஸ்வின் வந்து ஆல்ரெடி விளாண்டுருக்கான்ற ஒரு இது இருக்கு. இன்னொரு ஃபேம் வேணும். இப்போ தோனிக்கு அப்புறம் ஒரு 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 ஃபேனா வந்து நம்ம பாக்குறோம்னா ருத்ராஜை வந்து அந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம். இப்ப நம்ம தோனியை கொண்டாடுற மாதிரியும் தோனி அளவுக்கு இல்லைனாலும் கோலி கில்லு அந்த ரேஞ்சில கூட ருத்ராஜ் வரமாட்டான். ருத்ராஜ் வந்து ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு எமோஷனா கனெக்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. கோலி கில்லுன்னு சொல்றீங்க? இல்ல நான் சொல்றேன் கேளுடா. இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஃபேன்ஸ் வந்து கனெக்டா வந்து தோனி கோலி மாதிரி பார்க்கணும், இல்லைன்னா இந்த ரோஹித் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா அஸ்வின் மாதிரி ஒரு ஃபேம் வேல்யூ வேணும் சென்னைக்கு. அது வந்து தோனி போனா மிஸ் ஆகும்ன்றது தெரிஞ்சு அதனாலே வந்து ஆல் போய் எடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். லெஜெண்ட் ஒரு மாதிரி லெஜெண்ட். அதுவும் இல்லாம எனக்கு இது ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு தோணுது. சிஎஸ்கே அகாடமியோட இது ரன் பண்றதே வந்து அஸ்வின் தான். சோ சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆமாமா இருக்கலாம். ஆப்வியஸா இருக்கும் ப்ரோ. மும்பைல தான் அர்ஜுன் டெண்டுல்கர் போவாங்க, அது மாதிரி தான். அதே மாதிரி தான் எக்ஸாக்ட்டா. மத்தபடி டீம் வந்து ராகுல் திரிபாதி வந்து ஒரு நான் எடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. அந்த மாதிரி சம பையில ராகுல் ப்ரோ சரியான ஸ்டீல். எக்ஸாக்ட்டா அவங்க அம்பத்தி ராயுடோட அந்த பிளேஸ ஃபில் பண்றதுதான் ராகுல் திரிபாதி எடுக்கறாங்க. சூப்பர். ராயுடு, ரஹானே, உத்தப்பா அந்த மாதிரி டைப்பான பிளேயர் அப்படியே கரெக்ட்டா. அப்படியே அடுத்த ராயுடுவ பாக்குற மாதிரி இருக்கு. சூப்பரா ஆடுவான் ப்ரோ. செமையா ஆடுவான். கேம் பிளே செமையா இருக்கும் பாக்க. அவன் ராகுல் திரிபாதி ரீசன்ட் ஃபார்ம் வச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கான். சிஎஸ்கேக்கு வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அவன் அடாப்ட் ஆயிடுவான் அந்த ரோலுக்கு ஆயிடுவான்ற ஒரு நம்பிக்கை. 20 பால் 40 ஈஸியா வந்துரும். 20-25 பால் 40-45 ஈஸியா அடிச்சு போடுவான். சிஎஸ்கே என்விரான்மென்ட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கும். அந்த ஒரு இண்டிவிஜுவலோட இத கரெக்ட்டா பிக் பண்ணி ஷைன் பண்ணுவாங்க தூபே மாதிரி. அதனால மென்டாலிட்டி வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுப்பான். ரச்சின் ரவீந்திரா வந்து போயிருக்க வேணாமோன்னு தோணுச்சு. ஏன்னா டெவான் கான்வே ஓபன் பண்ண போறான்றது ஷோரா தெரியும். அப்போ டெவான் கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து வேற ஏதாவது ஒரு பிளேயர் எடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. ஏன்னா ரச்சின் வேற ஏதாவது டீம்ல பொட்டன்ஷியலா ஓபன் பண்ணிருப்பான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. ஆனா நீங்க ரச்சின் ஒன் டவுன் ஆடுவான்னு நினைக்கிறீங்களா? ஆடுறது சான்ஸ் இருக்குன்னு தானே எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. ஒன் டவுன் தாராளமா ஆடலாம் ப்ரோ. ரச்சின் சூப்பரான ஒரு பை எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னா 4 crore நல்ல பைனா. அவன் செம பொட்டன்ஷியல் இருக்கு பிளேயர். நிறைய மேட்ச் அவன் ப்ரூவ் பண்ணிருக்கான். அவன் ஆக்சுவலா நல்லா ஆடுற பிளேயர் தான். பவுலிங் இருக்கறனால விஜய் சங்கர் குரூப்ல டூப்பாங்க. லைட்டா குரூப்ல டூப்னா விஜய் சங்கர் தாங்க. அதனால பிரைஸ் அட்லீஸ்ட் பிரைஸ் 1.2 எனக்கு பிரைஸ் அதிகமா போச்சுனா எனக்கு அதிகம் தோணுது ப்ரோ. அது ஒரு நல்லது. பிரைஸ் ஆவது கம்மியா இருந்தானுங்க. ஏன்னா டூபே இருக்கக்குள்ள விஜய் சங்கர் போகணும்ன்ற அவசியமே இல்ல. இன்னொன்னு ஆமா ஓகே. நூர் அகமது கொஞ்சம் அதிகமா காசு கொடுத்துட்டாங்க. நல்ல பை தான். எனக்கு வந்து நல்ல பை தான் ப்ரோ. நல்ல பை. நூர் அகமது ஏஜ் நம்ம கம்மி ரொம்ப. ஷேப்பா கண்டிஷனுக்கு நூர் அகமது சம பிக் மாதிரி தான். அகமதாபாத் கண்டிஷனும் தெரியும். இப்போ 5 crore பிட் பண்ணாங்க, ஸ்டீல் பண்ணாங்க. அப்போ அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்றாங்கன்றப்போ ஸ்ட்ரைட்டா 10 crore போணுமா அப்படின்றது எனக்கு தோணுச்சு. போணும், கண்டிப்பா போணும். ஒருவேளை மிஸ் பண்ணிட்டா ஏன்னா என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பிட் பண்ண முடியாது இல்ல. நாம பிட் பண்ண முடியாது. சொன்ன மாதிரி சென்னை ரொம்ப கிளியரா இருந்தாங்க. சென்னை கண்டிஷன்ஸ்க்கு தேவையான பிளேயர் எடுக்குங்கிறது ரொம்ப கிளியரா இருந்தாங்க அவங்க அப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே. ஒரு சில பிளேயர் 7-8 crores வரையும் போனாங்க. அதுக்கப்புறம் வேணான்றது ரொம்ப கிளியரா டக்குன்னு வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு சில பிளேயருக்கு அவங்க இன்னும் கிளியரா போயிட்டாங்க. அவங்க இது எங்களுக்கு வேணும்ன்றதுல ரொம்ப ஸ்டோரா இருந்தாங்க. அந்த ஒரு சென்னையோட ஆக்ஷன் கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா பயங்கரமா பிளான் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சென்னை பிடிக்காது பர்சனலா. பட் ஆனா சொல்றேன் ரொம்ப சூப்பரா எடுத்தாங்க சென்னை ஆக்ஷன்ல. நல்ல பையா தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பிளேயிங் 11 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டே 1ல. 12 பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்க. இனிமேட்டுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? வெறும் சும்மா ஒரு 2-3 பேக்கப் சின்ன சின்ன. இதுக்கப்புறம் பேக்கப் கிடையாது. பெஞ்ச்ல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு 4 பேர் தேவை. அவ்வளவுதான். பர்ஸ்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அவங்களுக்கு? இன்னும் பர்ஸ்ல இன்னும் 15 crore இருக்கானே. வேற மாதிரி இதெல்லாம் ப்ரோ அவங்க எல்லாம் எப்போதும் ஃபிக்ஸ்டு லெவல் தான் ப்ரோ. இதுல தான் ப்ரோ லெவல்ஸே இருக்கும் பாருங்க. ஆனா
இதுலதான் அந்த லெவல்ஸே இருக்க போகுது. இதுலதான் அதுல levels இருக்கும். எனக்கு ஒரு எனக்கு செட்டி, ரெண்டு திரிபாதி செட்டி. எடுத்தது வந்து ஒரு பவுலர் 2 பவுலர் வேணா எடுக்கலாம். ஒரு பவுலர் 2 பவுலர். ஆமா, அந்த பவுலர் ஒரு நியூ யாராவது ஆடிஷன் பண்ணா எனக்கு கரெக்டா திரிபாதி எடுத்தது விஜய் இன்னும் எனக்கு சங்கர்லாம் ஒரு மாதிரி ஸ்டோரா ஆடுவான் லெவல்ஸ்ல. இல்ல அது ஆடுவான்றத விட இந்த மாதிரிதான் ஆக்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறோமா 12 பிளேயர் ஸ்டீல் பண்றியா, அதான் ஒரு பிளான் இருக்கு. பிளான் இருக்கு. அதான் இந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பண்ணிருக்காங்க, டிசி கொஞ்சம் பண்ணிருக்காங்க, அப்புறம் பஞ்சாப் பண்ணிருக்காங்க. சோ இந்த டீமுக்கும் அதே வரிசையில தான் சென்னையும், அந்த 3 டீமோட வரிசையில தான் சென்னையும் வருது. அந்த இடத்துல வந்து அதிகபட்ச ஸ்பெண்ட் 10C தான் ப்ரோ. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதுவும் அஸ்வினுக்கு தான். இல்ல நூர் அகமத் ஆமா 10C ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் பாருங்க எத்தனை கோடி போயிட்டு இருக்கான். இவனுக்கு என்னன்னா அதனாலதான் இவனுங்க எல்லாம் இன்னும் சாம்பியன்ஷிப் அந்த ஒரு ஓஜி டீமா இருக்கு. நீ உன நல்லா கவனிச்சனா பிரவீன், மும்பையும் சரி சிஎஸ்கேவும் சரி சூப்பரா மூவ் பண்ணிருக்கானுங்க. அழகா கரெக்டா கால்குலேட் பண்ணி இல்ல ப்ரோ மும்பையும் பெருசா போல ப்ரோ. இப்ப சிஎஸ்கே 13 இருக்காங்க, மும்பை கிட்ட 26 கோடி இருக்கு. மும்பை 26 கோடி இருக்கு, டபுள் மடங்கு இருக்கு. அவங்க நீங்க ஸ்கவுட் பண்ணி சூப்பரா வச்சிருப்பாங்க, எடுத்துருவாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஸ்ட்ராட்டஜியா பாக்கணும் ப்ரோ. ஸ்ட்ராட்டஜியா பாக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மும்பை பாத்தீங்கன்னா நேத்திய ஒன் டேல 9 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த 9 பேருமே ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ராபின் மின்ஸ் பேக்கப்க்கு தான் எடுத்திருக்காங்க. சோ அதனால நான் வந்து சொல்றேன், அந்த ஒரு கம்பேரிசன்ல நான் சொல்றேன். அந்த ஒரு கம்பேரிசன்ல வந்து மேபி இந்த ஆக்ஷன் முடிஞ்சோனே நமக்கு ஓவரால் பிக்சர் கிடைச்சிரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப சிஎஸ்கே வந்து 13 crore பர்சனல் லெஃப்ட் வச்சிருக்காங்க, 12 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. மும்பை 9 crore எடுத்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் 15 crore வச்சிருக்காங்களா. 26 கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 10 crore மேல வச்சிருக்காங்கன்னா, அதுவும் டே 1 முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா. எல்லா பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பிட் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் 10 crore பை எல்லாம் பெருசா ஒன்னும் வந்துட போறது இல்ல, அவ்வளவு ரொம்ப ரேரா தான் வரும். அதனால எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே அந்த சாம்பியன்ஷிப் டீம்ங்கிறத ப்ராப்பரா காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல, உண்மையை சொல்லணும்னா. I personally flexing புவனேஸ்வர் குமார் for மும்பை இந்தியன்ஸ். நடக்காது, பட் எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா போக மாட்டானுங்க அவனுங்க. எனக்கு லைட்டா ஒன்னு தோணுது என்னன்னா, சிஎஸ்கே புவனேஸ்வர் குமாருக்கு போவாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு பாப்போம் என்ன நடக்குது. முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு தான் போவாங்க இதுக்கப்புறம். அப்படி சொல்றீங்களா? ஓகே. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு 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 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு ஆள் எடுக்க பாப்பாங்க, திரிபாதி மாதிரியே சிமிலரா. நேத்து ஆனா ஆக்சுவலா கேஎல்க்கு போனாங்கன்னு நினைக்கிறேன்ல சிஎஸ்கே. அதிகமா போல, கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ரோ ஃபங்க்ஷனுக்குள்ள வந்தாங்க. ஆடல் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட், தோனியோட பேக்கப் யாரு சிஎஸ்கேல? அதான் அதுவும் இன்னும் எடுக்கல. ஜிதேஷ் சர்மாக்கு போனாங்க. ஆனா இப்போதைக்கு கான்வே ப்ரோ ஆல் அவுட் போயிருக்கணும் ப்ரோ. ஆமா போயிருக்கலாம், ஜிதேஷ்க்கு போயிருக்கலாம். அது கீப்பர் இருக்காங்கறதால விட்டுட்டாங்க. ஏன்னா ஃபினிஷர் தேவையே. அதான் மேபி ஃபினிஷர் தான் தோனி இருக்காரேடா. அதான் அவனுக்கு தான் பேக்கப் கேக்குறான். தோனி அது அவன் சர்காஸ்டிக்கா சொல்றான். சர்காஸ்டிக்கா சொல்றாரு, சிரிக்கல ப்ரோ. இது சர்காசம்னாலும் உண்மையா கிடையாது. தோனிக்கு பேக்கப் கண்டிப்பா வேணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு யாராவது இருக்காங்களா ஆக்சுவலா இன்னைக்கு ஸ்குவாட் இதுல ஆக்ஷன்ல பொட்டன்ஷியலா யாராவது இருக்காங்களா? செட்னு நினைக்கிறேன். ஆனா தோனிக்கு பெருசா எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ்மென்ட் தேவையில்லை. ஏன்னா எப்படி 18th ஓவர் 19th ஓவர்ல தான் வருவாரு. வந்துட்டு எப்படி ஒரு 2 பால் 3 பால் 4 பால் ஆடுவாரு. அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சேர்த்திடுவானோ. கண்டிப்பா ஒரு மினிமம் 4 பால்ல 2 ஃபுல் டாஸ் இருக்கும், 3 ஃபுல் டாஸ் இருக்கும். அதுல ஒரு 2 6 கண்டிப்பா இருக்கும். இந்த தங்க கோடம் ஊருக்கு அத போட்டுருவான் டிஜே. போட்டுட்டு நெட்ஸ்ல அந்த சின்ன சின்ன பசங்களை போட விட்டு ஒரு 4 பால் வெளில ஸ்டேடியத்துல அடிச்சிட்டு ஃப்ளெக்சிங் ஆச்சு, பிசினஸ்க்கு பிசினஸ் ஆச்சு. எப்படி இருந்தாலும் ஏன் பிசினஸ் டாப்ரா கக்கறீங்களா? பயங்கரமா கக்கறீங்க. ஆக்சுவலா சாரி ப்ரோ. ஆக்சுவலா ஆடலன்னா மத்த எல்லா பிளேயரையும் காமிச்சு தோனியை மட்டும் அந்த பேஜை மட்டும் நவுத்திக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்த டக்கு டக்குன்னு ஸ்க்ரோல் பண்றாரு. அது மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். மத்த எல்லாருமே நல்ல அந்த ஒரு இடம் மட்டும் டக்கு டக்குன்னு கீழே போயிடுறாரு. அதை மட்டும் காட்டுறோம். அங்க பிரைஸ் பாருங்க ப்ரோ. ஏதோ
2 full toss 2 6க்கு 4 கோடி நல்ல பை தான் ப்ரோ. கண்டிப்பா சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நல்ல பை தான். ஆனா என்னதான் இருந்தாலும் ப்ரோ கொஞ்சம் ஒரு மனசாட்சி வேணாமா? பிசினஸ்க்குங்கிறதுக்காக இது இப்படி ஒரு பிசினஸாவா பண்றது? நீங்க கக்குனா நீங்க கக்குங்க ப்ரோ ப்ரோ நீங்க என்ன வேணாலும் பேசுங்க ப்ரோ. இப்ப பாருங்க தோனியோட பிரசன்ஸ்னால மத்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. அது உங்களுக்கு நோட் பண்ணீங்களா? அடிக்கிறாங்க, இதனாலதான் அடிக்கிறாங்க. தோனியை பார்த்தாலே அடிக்கிறது காரணமே இதுதான். நிதர்சனமான உண்மை, நிதர்சனமான உண்மை. நான் ஒண்ணு கேக்குறேன், நான் ஒண்ணு கேக்குறேன். நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப தூபேயோட தூபே எடுத்துக்கோங்க. ஆர்சிபில இருந்து மத்த டீமுக்கு போனா அவன் அடி டிராப் பண்ணிடுவானுங்க. அதுதான் நான் சொல்றேன். எப்படி இங்க ஒரு இண்டிவிஜுவல் புல் அப் பண்ற கெபாசிட்டி தோனிக்கு இருக்கு. ஹோம் கிரவுண்டுக்கு அவனுக்கு பிளஸ் இருக்கு ப்ரோ, அட்வான்டேஜ் இருக்கு. I disagree with MI Varian in this point. தோனி ஸ்பேஸ் கொடுப்பாரு, மத்த டீம்ல அதெல்லாம் கிடைக்காது. எல்லாம் வந்து அவங்க கார்ப்பரேட் புத்தியை தான் காட்டுவாங்க. நீங்க அதான் பர்சனல் ஒபினியனா டிசைட் வடையா சுடாதா அவன் வடை தோனிலாம் ஒத்துக்கவே மாட்டான். இங்க பாரு, அதாவது நான் என்ன கேக்குறேன், சிஎஸ்கேல ஒரு பிளேயர் விளையாடுறான், நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்னா தோனி கரெக்டா எடுத்துட்டாரு, அந்த பிளேயருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு, நல்லா பண்றதுனாலதான் அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்றான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதுவே ஒரு பிளேயர் நல்லா விளையாடலையோ இல்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அப்ப அந்த இண்டிவிஜுவல் பிளேயரை நீங்க குறை சொல்றீங்க. அதே மாதிரி வேற ஒரு டீம் கேப்டன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், விராட் கோலியா இருக்கலாம் இல்ல ரோஹித் சர்மா இருக்கலாம். அந்த கேப்டன்ஸ்ல ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேயர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அங்க அந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த டீம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, ரெண்டு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அப்ப அந்த கேப்டன் தான் சரியில்லைன்னு சொல்றீங்க. எனக்கு ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் ஓகே. இந்த தோனி பர்சனலா எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலா தோனி நான் ஹேட்டே பண்ணல, அவன் ஒரு பிளேயரா ஒரு சில இடத்துல நல்ல பிளேயர். இல்ல நான் சொல்லிடுறேன். அதான் ஆக்சுவலா அந்த தோனியோட ஃபேண்டம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் கிரிக்கெட் தெரியாதவங்களும் அப்படியே சேர்த்துக்கிட்டே அவங்க ஒரு இது பண்ணிடுறாங்க. அதனால கொஞ்சம் அந்த எரர் ஆகுது தோனி மேல. பட் ஐபிஎல் மட்டும் பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனையே வருது. அந்த பிரச்சனை வருது. நீங்க ஐபிஎல் மட்டும் வந்து பாத்துட்டு நீங்க ஃப்ரம் த ஸ்டார்ட் ஒரு தோனியோட இது பேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் அவனோட ஒர்க்லாம். அதனால அப்படி பார்த்தோம்னா எங்களுக்கு அது தோணுதுதான். அது ஆப்வியஸா தெரியும் மாதிரி கண்டிப்பா அதெல்லாம் யாரும் சொல்ல. நான் பாயிண்ட் சொல்றேன், அந்த பாயிண்ட் ஒத்துக்கிறியா இல்லையான்னு மட்டும் நீ சொல்லு. நீ இவ்வளவு ஃபேனா இருக்கே ரோஹித் சர்மா, இரு நான் சொல்லி முடிச்சிருவேன்டா, என்ன ஃபுல்லா பினிஷ் பண்ண விடு, அப்பதானே என்னோட பாயிண்டே உனக்கு தெரியும். பினிஷே பண்ண விடாம திரும்ப பேசிட்டு இல்ல சரி ஓகே, ரோஹித் ஃபேனே இல்ல, மும்பை ஃபேன் தானே. ரோஹித் சர்மா இருக்காங்க, ரோஹித் சர்மா நம்பர் 5ல ஆடிக்கிட்டு இருந்தான். ஓபன் பண்ண வச்சது யாரு? ஷேவாக்க உட்கார வச்சுட்டு. இப்போ வந்து அவன் ஒரு பயங்கரமான பிளேயரா இருக்கான். இன்னொன்னு நம்பர் 4 தோனி ஆடிட்டு இருந்தாரு. அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு கோலியை ப்ரொமோட் பண்ணது யாரு? ஒன் டவுனுக்கு. இன்னைக்கு வேர்ல்ட்ல பெஸ்ட் பிளேயரா இருக்கான் கோலி. அவ்வளவு சொல்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் இது சொல்லி முடிச்சிடற. ரவிச்சந்திரன் அஸ்வின் கோலிக்கே தெரியாது. இருடானா என்ன கோலிக்கே தெரியாது? வேர்ல்டு அபாண்டமான விஷயம். ஒரே நிமிஷம் இப்போ இருங்க. ஒரு நல்ல பிளேயர் இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்க ஆப்வியஸா அவங்க ஆர்டர் மேல அனுப்புறது ரீசன் எல்லா டீம்லயும் நடக்கிறது தான். இது அதுக்காக நடக்கிறதாண்டா. அதுக்காக வந்துட்டு இது கோலியை வந்துட்டு தோனி பண்ணலன்னு இப்ப தோனி நினைச்சிருந்தா நான் சொல்றேன், தோனி நினைச்சிருந்தா பண்ணாம இருந்திருக்கலாம்ல. அப்படி பார்த்தா எல்லாரையும் தான் நீ சொல்லலாம். டீம்ல விளையாடுறப்போ ஒரு டீம் பிளேயரை பண்ணி தானே ஆகணும். இப்ப இன்னொன்னா ஒரு கேப்டன் அவன் மட்டும் பண்ற டிசிஷன், அவன் எடுக்கிற டிசிஷன் கிடையாதுன்னு அந்த கமிட்டில எல்லாரும் ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துதான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே பண்றதுதான். ஆனா அது ஒரு கால் தான். இப்ப சேவாக்க உட்கார வச்சுட்டு அந்த சீரீஸ்க்கு ரோஹித் சர்மாவோட போகணும்னு நினைச்சது தோனியோட கால். அந்த காலுக்கு தான் நாங்க சொல்றோம். நிறைய இருக்கு. நான் சொல்றேன், நான் சொல்லி முடிச்சிடறேன். நீ சொல்றதுக்குள்ளே நீ இது பண்ற. நீ வந்து ராஜஸ்தான்ல வந்து வாட்சன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, ஆர்சிபில வந்து ஏன் பெர்ஃபார்ம் பண்ணல? நீ அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவ? அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு போவியா? இல்ல அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம என்னன்னு அனலிசிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பாப்பியா? அப்படி அனலிசிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீ அதுல எதெல்லாம் நீ இப்படி மிஸ்டேக்கா நினைப்ப? அவன் விளையாடுறத மட்டும் தான் நீ மிஸ்டேக்கா, இண்டிவிஜுவல் மட்டுமா நீ குறை சொல்லுவ? அந்த டீம்ல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ராய்டு வந்து ஃபார்ம் அவுட் ஆனதாலதான் அவனை தூக்கி விட்டானு மும்பைல இருந்து. அப்ப இங்க வந்து அவன் வந்து வேற லெவல் ஒரு
அவன் எப்படி அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணா? அதுக்கு ஆமா ஒரு அதுக்கு என்ன ஒரு ஆன்சர் இருக்கு? அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லு. நீ அவனை மட்டும் அவங்க எல்லாம் மத்த டீமுக்கு போய் ஆடி இருக்க முடியுமா? ரஹானே ஃபார் எக்ஸாம்பிள், ரஹானே நல்லா ரஹானே எடுத்துக்க, அஜின்கா ரஹானே எடுத்துக்க, எவ்வளவு பிளேயர்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் பிளேயர்ஸ் இல்ல. ஷேன் வாட்சன், அஜின்கா ரஹானே, ஆன்சர் பண்ணலாமா? நான் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், லிஸ்ட் சொல்றேன், எவ்வளவு பெருசா லிஸ்ட் போகுதுன்றத மட்டும். சரி, இந்த டிபேட் இன்னொரு இதுல வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஆக்ஷன் ரெஸ்பெக்டா இத நான் சொல்லி முடிச்சுன்னு எனக்கு யோசிக்காம ரேண்டமாவே எத்தனையோ பிளேயர்ஸ் தோணுது. அஜின்கே ரஹானே, ராயுடு, ராபின் உத்தப்பா, ஷேன் வாட்சனு, சிவம் டூபே, இந்த மாதிரி இவ்வளவு பிளேயர்ஸோட பொட்டன்ஷியலை வந்து சென்னை மட்டும் தான் வெளில எடுத்துட்டு வந்திருக்கு. வேற எந்த டீம்ல அவங்க அந்த அளவுக்கு சென்னையில பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ராபின் உத்தப்பா வந்து கேகேஆர்ல பெர்ஃபார்ம் பண்ணா. மும்பைல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து யங் பிளேயர்ஸ் க்ரூம் பண்ணுவாங்க. சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் எப்படி ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் வந்து க்ரூம் பண்ணுவாங்க. கரெக்ட், அக்ரி. சோ நீ வந்து தோனிக்கு வந்து கிரெடிட்டே கிடையாதுன்னு நீ சொல்லிடவே முடியாது. இல்ல அவன் யாருமே அப்படி சொல்லிட முடியாது. என்னன்னா வெறும் தோனிக்கு மட்டுமே கிரெடிட்ஸ் கொடுக்காதீங்க. அது 100% அக்ரிப்பா. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் நாங்க சொல்றோம். என்ன என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னா, இந்த சோசியல் மீடியால அந்த தோனியோட ஹைப் இருக்குல்ல, அது வந்து கைண்ட் ஆஃப் கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆயிடுச்சா. அதுவும் இப்ப அந்த ரீசெண்டா ஓவரா ஒரு மாதிரி அந்த ஸ்டார் லெவல் அந்த ஸ்டார் லெவல் ரொம்ப இதா போனதுனால ஒரு நியூட்ரலா ஒருத்தவங்க பார்க்கும்போது ஒரு அந்த நீ சொல்ற இந்த அருண் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா வேலிட் மாதிரி தெரியும். பட் அந்த அளவுக்கு அந்த நாங்க சொல்றோம். ஒண்ணுதான் என்னன்னா ப்ரோ, இப்போ ஆஸ்திரேலியா இருக்காங்க, இப்ப பாகிஸ்தான், எல்லா டீமும் இருக்காங்க. எல்லா டீமுக்கும் ஒரு கேப்டன் இருப்பாங்க, எல்லா டீமுக்கும் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, கமிட்டி இருக்கும், எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பிளேயர்ஸ் எடுப்பாங்க. ஆனா இப்ப இங்கேயும் நான் என்ன சொல்றேன், இங்கேயும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறது பிளேயர்ஸ். இருங்க நான் சொல்றேன். ஆனா தோனி தான் அந்த பிளேயருக்கு அப்படியே வழி விட்டு அவர் அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு இப்ப விராட் கோலி வந்து அவருக்கு பேட்டிங்கே தெரியாத மாதிரியும் அப்படியே தோனி வந்து வழி விட்டு அவருக்கு கூட்டு கொண்டு அந்த ப்ரொஜெக்ஷன் தப்புதான். அந்த அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது தப்புதான். இப்பயும் சொல்ற தோனி நல்ல கேப்டன், அதெல்லாம் ஓகே. ஆனா எந்த ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாலும் அதுல தோனி எங்க சொல்லலாம்னு தான் நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்களே தவிர அந்த பிளேயர் அப்படி பாக்குறதுனால உங்களுக்கு அப்படி தோணுது. ஏன்னா இல்ல விராட் கோலியே விட்டுருங்க, இப்ப சச்சின் இருக்காருல்ல, சச்சினுக்குமே வந்து சச்சின் கூட என்ன கேப்டன்சி எல்லாம் நல்லா பண்ணல, தோனி தான் அப்படி அவன் நல்ல கேப்டன் இல்லன்னு யாருமே சொல்லல. ஆனா அந்த இடத்துலயும் சச்சினோட அதுலயும் தோனி ஒரு இது பண்ணிட்டாரு, அவராலதான் இப்படிங்கிறது. இப்போ அம்பத்தி ராயுடு, ஷேன் வாட்சன், நீங்க சொல்ற எல்லா பிளேயர்ஸும் எல்லாருமே ஷேன் வாட்சன்லாம் வேர்ல்டு கப் வின்னிங் பிளேயர்ஸ். ஐ மீன் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு பிளேயர்ஸ். அவங்க எல்லாம் ஒரு சின்ன ரஃப் பேட்ச்ல இருக்கிறாங்க. இன்னொன்னு ஏஜ் ஒரு பெரிய விஷயம், ஏஜ் வந்து எல்லாருக்கும். அதனாலதான் அவங்க மெயின் டீம்ல ஆடாம வெளில இருக்காங்க. அவங்க வந்து சின்ன ஒரு ஃபார்ம் அவுட்ல இருப்பாங்களே தவிர கம்ப்ளீட்லி ஒரு நியூ பிளேயரோ இல்ல பொட்டன்சியல் இல்லாத பிளேயர் கிடையாது இவங்க யாருமே. இவங்க எல்லாருமே ஹைலி எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர், பயங்கர வேர்ல்டு கப் வின்னிங் பிளேயர்ஸ் இவங்க எல்லாம். அந்த நீங்க சொல்ற ஷேன் வாட்சனா இருக்கட்டும், ரஹானே எல்லாம் சரியான பிளேயர். ஒரு சின்ன ரஃப் பேட்ச் கோத்ரூ பண்ணதுனால அவங்க இல்லாம இருக்கலாம். அதுக்காக அவங்களுக்கு கிரிக்கெட்டே தெரியாது, தோனி தான் வந்து ஐயோ அவங்க ரோட்ல சுத்திட்டு எதுவுமே தெரியாம இப்போ அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்கிறது அன்டினேபிள். கண்டிப்பா சிஎஸ்கேல கொடுத்து விளையாட விட்டு நல்லா விளையாடுறாங்கிறது நான் டினையெல்லாம் பண்ணல, நல்ல இதுதான். ஆனா அந்த இடத்துல அந்த பிளேயரை அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபார்முக்கு வந்து அங்க விளையாடுறானேங்கிறது வெளில வரல. தோனி வந்து கூட்டு வந்துட்டாரு, தோனி உட்கார வச்சுட்டாரு, வந்து தோனி பேட்டை கையில கொடுத்து இப்படி அவர் தான் அந்த இடத்துல ஆவியா நின்று வெளியில உட்கார்ந்து இருந்தாரு, கூடு மாதிரி அடுக்கி வச்சாருங்கிற மாதிரி பேசுறப்ப என்னால தாங்க முடியல. என்னன்னா ஆமா அது ஏன் அப்படி நடக்குதா, அதான் உங்க சோசியல் மீடியா ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்கு. நீங்க அதெல்லாம் இல்லாம நீங்க நார்மலா மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. கேளுங்க இப்போ கோலி வந்து டீம்ல இந்தியன் டீம்ல விளையாடி அவன் 81 செஞ்சுரி அடிச்சு அவன் எப்படி ஒரு பிளேயரா இருக்கான். கோலி மேல ஆடணும்னு தோனி வழி விட்டாராம், அதனால கோலி வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கு. என்னங்க இதெல்லாம் என்னால இந்த வலையெல்லாம் என்னால தாங்க, இதெல்லாம் கோலி எல்லாம் கேட்டா தூக்குல தொங்கிடுவோம் ப்ரோ. இதெல்லாம் எல்லாம் எதுவுமே சொல்ல முடியல. இது ஒரு கோலி மேனால இதை தாங்கிக்கவே முடியலங்க. எப்படிங்க ஒரு பாயிண்ட்ல ரோஹித் சர்மாவை டீமை விட்டு வெளில அனுப்பி இருக்கலாம், அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு 3-4 சீரியஸா சிங்கிள் டிஜிட்டே தாண்டல, டபுள் டிஜிட்டே தொடல. ஆல்மோஸ்ட் அவன ரீசன் சொல்லியே வெளில தூக்கி இருக்கலாம். பட் இருந்தும் அந்த இதெல்லாம் கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு என்னைக்குமே இந்தியன் டீம் எந்த டீம் வந்தாலும் பேக் பண்ணும், எஸ்பெஷலி இந்தியன் டீம் பயங்கரமா பேக் பண்ணுவாங்க. கேஎல் ராகுல் இருங்க, ஐயோ என்னது இது, ஏன்னா ஒரு இதாயிடுச்சு
அதான் எனக்கு இந்த பிரவீன் எரும மாடு செருப்பெடுத்து அடிப்பேன்டா. பிரவீன் ஒழிச்சிருவேன் இந்த வேலைலாம் பண்ணாத. இல்ல அருண், நீ ரொம்ப ஓவர். இல்ல நீங்க இந்த எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா நாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் போவோம். ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராங்மேன் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லாத ஒருத்தவங்க இப்ப கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவங்க கூட இது பண்ணணும். இந்த எனக்கு ஆபீஸா புரியுது இந்த தோனி ஃபேன்ஸ் சொல்லிட்டு தோனி எந்த ஒரு இருங்க ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ நானா தப்பு பண்ணிட்டேன். ஏதான் தெரியுது, எதோ அமுக்கி விட்டு உட்கார்ந்துருக்கேன், என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சு உட்கார்ந்துருக்கான். சரி நம்ம இது தோனி டாபிக் இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? அது பேசுற நிறைய பாயிண்ட் இருக்கு. நம்ம இப்ப ரேட் பண்ணலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் CSK 8.5 bro, solid 8.5. 8. So far 8.5. 9 கொடுக்கலாம். 9 out of 10. 9 out of 10. JP நீடா 7 out of 10. ஓகேடா. இப்போ இந்த நேத்தி நடந்த ஆக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டு கண்டிப்பா பிளே ஆஃப் போகும்னு ஒரு 4 டீம் சொல்லிடுறீங்களா? அப்படியே ஒருத்தரும். நான் சொல்றேன் சென்னை, டெல்லி, யார சொல்லலாம், மும்பை. நீங்க சொல்லுங்க. சென்னை டெல்லி ஷோரா தோணுது. மும்பை அப்புறம் மும்பை SRH என்னோட இது. சென்னை டெல்லி மும்பை SRH. CSK மும்பை சென்னை SRH. இன்னும் ஒண்ணு GTன்னு நான் கெஸ் பண்றேன், பார்க்கலாம். JP நீடா மும்பை, GT, DC, வேற யார் இருக்கா? இப்போதைக்கு 3 தான் bro. எனக்கு என்ன டீம் SRH. எனக்கு வந்து சென்னை, டெல்லி, பஞ்சாப், GT இந்த நாளும். ஓகே ஃபைன். முடிச்சுக்கலாமா? After 2 hours of debate நம்ம அந்த டாபிக் தோனி டாபிக் இன்னொரு நாள் தனியா எக்ஸ்க்ளூசிவா பேசலாம். எனக்குள்ள அவ்வளவு ஆதங்கள் இருக்கு bro, என்னால கொட்ட முடியல இந்த ஒரு இதுல. நான் நீங்க விட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நான் பொறுத்து பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சார்ட் அவுட் ட்ரேட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே பை பை. தோனி மேல எந்த பர்சனல் ஹேட்லாம் கிடையாது. என்னன்னா அந்த ஒரு எல்லாத்துக்கும் ரொம்ப அந்த பிளேயரோட கிரெடிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னன்னா அப்போ ஒருத்தன் தனியா கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா 30 வயசா ட்ரெயின் பண்ணி வந்தானேயா, அவங்க கஷ்டப்பட்டு அவன் விளையாண்டான்னு சொல்ல மாட்டீங்களேங்கிற ஒரு இதுதான் எனக்கு. பட் அதை தாண்டி என்னன்னா தோனின்றப்ப எனக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் தோனி தானே, அப்ப அந்த பிளேயர் என்னதாங்க பண்ணாப்லன்ற மாதிரி இருக்கு. மத்தபடி நல்ல ஐ மீன் ஆப்வியஸா வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன், 3 ஃபார்மேட்லயும் கேப்டன், அதெல்லாம் டினை பண்ண முடியாது. ஸ்டில் ஓகே, நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். பை பிரவீன், ரொம்ப நன்றி ப்ரோ. பை எல்லாரும். பை ஓகே பை ப்ரோ. பை.